யோவான் 15வது அதிகாரம் 16-19 வசனங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அல்லது வரவழைக்கப்பட்டவர்களே இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணும் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் தேவனிடத்தில் கேட்கிறபோது பெற்றுக்கொள்ளுவோம் என்னும் நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தை பெற்றவர்கள். ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல இவர்களும் தேவனோடு நடக்கிறவர்கள், தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்கள். இயேசுவே இவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதினால் அவர் இவர்களை பசியினால் வாடாதபடி அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பாதுகாக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய இரக்கத்தை எப்பொழுதும் பெற்று வாழ்கிறார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாயிருக்கிறீர்கள். சங்கீதம் 23 முதல் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஜெபம். இயேசுவே, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் என்மேல் கிருபையாயிருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஆமேன்.